தூத்துக்குடி துப்பாக்கி சூடுல அந்த நியமிச்ச ஒரு நபர் ஆணையம் அறிக்கைப்படி இதுவரைக்கும் கூட நடவடிக்கை எடுக்கல. ஆனா இந்த ஒரு நபர் ஆணையம் எப்படி? அண்ணா, எனக்கு இந்த ஒரு நபர் ஆணையத்துல நம்பிக்கை இல்லைங்கண்ணா, நம்பிக்கை இல்லை. ஏன்னா ஒரு நபர் ஆணையத்தினுடைய நீதிபதியை செலக்ட் பண்றது யாரு? முதலமைச்சர். அதுலயே ஓரவஞ்சகம் இருக்கு. நீதிபதி அவர்களை பத்தி எனக்கு எந்த குற்றச்சாட்டும் இல்லைங்கண்ணா, எல்லாம் நல்லவங்க தான். ஒரு முதலமைச்சர் அவர்கள் எனக்கு இந்த நீதிபதி தான் வேணும், இவங்களை வச்சுதான் நான் ஒன் மேன் என்கொயரி கமிஷன் போட போறேன்னா எனக்கு அங்கேயே பிரச்சனையை நான் பாக்குறேன். அதனால் அதுல நியாயம் இருப்பதாக நான் எனக்கு தெரியலீங்கண்ணா. இண்டிபெண்டன்ட் ஆர்கனைசேஷன் சிபிஐ கொடுங்க, இல்ல சீஃப் ஜஸ்டிஸ் எழுதுங்க. ஐயா, நீங்களே ஹைகோர்ட்ல ஒரு நீதிபதியை நீங்களே நியமனம் பண்ணுங்க. அந்த நீதிபதி எப்படி முதலமைச்சர் செலக்ட் பண்ணலாம்? ரிட்டையர்ட் ஜட்ஜா இருந்தாலும் எப்படி செலக்ட் பண்ணலாம்? அதனால அந்த ஒரு நபர் ஆணையத்துல எனக்கு நம்பிக்கை இல்லை. சிபிஐ கொடுங்க. ரூட் காஸ் பார்க்கணும். ரூட் காஸ் கீழே யாரு வந்தா, எப்படி செருப்பு வந்துச்சு, உள்ள அந்த 4 பேர் ஒரு சின்ன கலவரம் ஆகுதுங்கன்னா எப்படி அதை ஆச்சு, ஏன் ஆச்சு, அதை கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சா தான் அந்த கிரௌடு எப்படி ட்ரிகர் ஆனாங்கன்னு நம்ம பார்க்கணுங்கண்ணா, மாப் சைக்காலஜி. அதனால் முதலமைச்சர் அவர்கள் உடனடியா அஜித்குமார் கேஸ்ல நெஞ்ச நிமித்தி சிபிஐ கொடுத்தீங்க, ஒரு இறப்பு. இன்னைக்கு 40 பேர் இறந்திருக்காங்க, ஏன் நெஞ்ச நிமித்தி ஏன் கொடுக்கல? எல்லா உயிரும் ஒரே உயிர் தானே, ஒரே மதிப்பு தானே. அதனால் உடனடியாக சிபிஐ கொடுங்க. அதுல வரட்டும். ஒரு பக்கம் டிவிக்கு ஹைகோர்ட்டுக்கு போறது, ஒரு பக்கம் கரூர் மாவட்டத்தை சார்ந்த ஒருத்தர் மெட்ராஸ் ஹைகோர்ட்டுக்கு போறது, எதுக்கு இத்தனை? அது சிபிஐ ரிப்போர்ட் கொடுக்கட்டும். அதுல யார் தப்பு பண்ணாலும் தெரிந்த பிறகு எல்லாத்து மேல நடவடிக்கை எடுங்க. யாரு மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டாம் சொல்ல அடிப்படை நடவடிக்கை எஸ்பி மேல, கலெக்டர் மேல ஏன் எடுக்கல? 40 பேர் இறந்திருக்கிறாங்க. அத்தாரிட்டி யாரு? ஒரு எஸ்பி கலெக்டருடைய முதன்மை கடமை உயிரை பாதுகாப்பு. அப்புறம் தான் எல்லாமே. ஒரு உயிரை பாதுகாக்க முடியாத எஸ்பி கலெக்டர் 40 பேர் இறந்த ஒரு மாவட்டத்துல தார்மீக அடிப்படையில் அவங்க எஸ்பி கலெக்டரா இருப்பதற்கு தார்மீக உரிமை கிடையாது. முதலமைச்சர் முதல்ல சஸ்பெண்ட் பண்ணி வெளியே வைங்க, அதுக்கப்புறம் என்கொயரி பண்ணி தப்பு பண்ணலையா உள்ள கொண்டு வாங்க. எதுவுமே செய்யாம என்ன பம்மாத்து வேலை பண்ணிட்டு இருக்காங்க.